ஐயா ஒரு நிமிஷம் தாங்க. ஒரு ஆண்ட கருத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்க எந்த கருத்தை நிப்பாட்டா நான் எழுதி போகணும். ஒரு நிமிஷம் போறோம். முதல் நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் போறணும். ஒரு நிமிஷம் பொறுங்க ஐயா. ஒரு நிமிஷம் போனா அவரை கொண்டு அவரை பற்றி காய்ச்சல அமைச்சர் இல்ல இல்ல நான் இல்ல என்ன எந்த பேரை சொல்லி எந்த அப்பா பத்தி கேட்டபடியா நான் சொல்றேன். இந்த மண் அதிசாரரை பத்தி சொன்னாங்க தான் சொன்னாங்க ஐயா. அது கொஞ்சம் பயமொழி சொல்லுங்க. நீங்க எல்லாம் மீட்டிங் நடத்துறீங்களா? ஐயா இந்த மண்ணுல வாழ்ந்த ஒவ்வொரு அந்த மைக்கடி பாடுங்க வேலை சொல்ல கூடாது. அப்படி ஒரு தடவை தேவையில்லாம கலைக்கிறது அந்த மைக்க நீங்க வேணும் ஒரு தயவு செய்து மைக்க வேணும். இல்ல நான் மீட்டிங் நடத்த விட மாட்டேன். என்னடா நான் கதை எனக்கு என்ன பற்றி சொன்னதுக்குரிய பதில் நான் சொல்ல நீங்க விளையாட அதுக்கான தலைமை தெரியல. இல்ல இல்ல என்ன பற்றி நீங்க சொல்ல அனுமதி விட்டு போட்டு இல்ல தலைவர் என்னடா என்ன அவமதிக்க பண்ணி போட்டு பதில கேட்காம வேற வேற வகையில அது வேற பிரச்சனை ஐயா. தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க இந்த மைக் சரியான பிள்ளை சரியான மைக் ஓபன் இருக்கு. மைக் ஓபன் இருக்கா சரியான பிள்ளை. நீங்க அப்படி செய்ய இயலாது. நான் உங்க அம்மா அப்பா மைக் ஓபன் எந்த அப்பா இங்கதான் உயிரை கொடுத்தவர் எந்த அப்பா பத்தி மைக் ஓபன் நீங்க சரியான பிள்ளை. அப்பா பேசுற பிரச்சனை இல்லை. இது அபிவிருத்தி குழு கூட்டம் சரியா? அபிவிருத்தி பத்தி பேசுவோம் சரியா? அதுக்கு பிறகு பேசுவோம். இல்ல இல்ல ஐயா நீங்க இல்ல 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 நோ சான்ஸ். மைக் ஓபன் இல்ல இல்ல தலைவர் இல்ல இல்ல தலைவர் நீங்க மைக்க பஞ்சனா இல்ல இல்ல என்ன பண்ணி நோக்கப்பட்ட ஒரு வியாபாரி வாய்தான் வச்சா இல்ல இல்ல நீ அப்படியே போவே என்னடா நீங்க அவங்களுக்கு சமம் ஐயா நீங்க புலவட ஒரு தலைவரா நீங்க புலவடையலாம். நான் பிள்ளை இருக்கட்டா உங்களுக்கு கொடுத்தா இல்ல அவே காய்க்க முடியும் அவே காய்க்க முடிக்க சொல்லுங்க. இல்ல தலைவர் மீட்டிங் இதெல்லாம் கொண்டுவாங்க நீங்க அஜெண்டா அப்படி போடும் அடுத்த தலைவர் இது வந்து என்ன அவமதிக்கிறதுக்கு நீங்க உடந்தையாகிறதுக்குரிய ஒரு விடயம் என்னன்னா தலைவர் இதுல உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு நாளை மாநில கூட்டத்தை நடத்துவோம் சரிதானே? வந்து தேவையில்லாத கதையில் குழம்பு சரிதானே? ஊழல் குற்றச்சாட்டுகள் யாருக்கும் எதிராக இருக்கிறதா வந்து அதுக்கு எதிராக வந்து எடுக்க வேண்டிய இடத்துல வந்து போய் எடுக்கிறது கூட்டி வச்சு மைக்கோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது இல்ல இல்ல நீங்க செய்யற என்னடா நீங்க என்ன பிரிவிலேஜ் பிரீச் பண்றீங்க என்னடா நீங்க என்ன இங்க அவமானப்படுத்துறீங்க கூப்பிட்டு இல்ல இல்ல உங்களை அவமானப்படுத்துறீங்க இல்ல இல்ல நீங்க என்ன மைக் ஆஃப் பண்ணி வைப்பீங்க எல்லா மட்டாக மைக்கை ஆன் பண்ணி போட்டு என்ன மைக் ஆஃப் பண்ணி பேச வேண்டிய விஷயங்களுக்கு என்னுடைய கருத்தை கேட்க வேண்டிய கடமை இருக்கு. இல்ல உங்களோட பிரச்சனை நான் கேட்க போட பிரச்சனை கேட்கும் என்னுடைய பிரச்சனை ஏற்பட்டுக்கும் போது மத்தவங்க பிரச்சனைகள் பேசலாம். யார கட்டிங்க மைக் ஆஃப் பண்ணீங்க நான் தான் சொன்னேன் அப்படா மற்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு மைக் ஓன் பண்ணி போட்டு என்ன இது வேலை இது பிரிவிலேஜ் பிரேக் பண்ற வேலை சரிதானே? ஆவே நீங்க தயவு செய்து மைக் ஓன் பண்ணுங்க மரியாதை. தலைவர் நான் சொல்றேன் நீங்க தயவு செய்து இல்ல இல்ல தலைவர் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுமோ நீங்க வேணுமென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேடையில ஏற்றி வச்சுக்கொண்டு அவமானப்படுத்துறதுக்கு சரிதானே? இல்ல இல்ல இப்ப நான் உங்க அம்மா அப்பா நீங்க குறைக்கு பிறந்தேன்னு சொன்னா நீங்க அவருக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லணுமா இல்லையா? நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிறந்தது நான் சொன்னா நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அவன் அந்த மைக்க தாங்க தயவு செய்து ஐயா தயவு செய்து மைக்க தாங்க மைக்க பண்ணி வைக்கிறது இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்ல. மைக்க தாங்க தயவு செய்து ஐயா தயவு செய்து மைக்க தாங்க மைக் ஆஃப் பண்ண வேண்டாம். மைக்க ஆஃப் பண்ண வேண்டாம். மற்ற விஷயங்கள் பேசி கொடுத்தாங்க நேரத்தில் கொடுங்க வேறு தலைவர் நீங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்களா இருந்தா அது மாதிரி அவமானம் வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்க வேணும்னா தேசிய பட்டியல வந்திருக்கா நான் தேசிய பட்டியல வரையில எந்த அடிப்படையில் மைக் ஆஃப் பண்ணி தலைவர் நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க சரியா? நீங்க மைக் ஆன் பண்ணுங்க முதல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அந்த விஷயம் கேட்க நான் என்ன சொல்ல வரேன்டா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க கூப்பிட்டு வச்சு கொண்டு மைக் ஆஃப் பண்ணி என்ன விளையாடி கொண்டு நீங்க தேவையில்லாத வேலை. ஒரு ஆள் என்ன நோக்கி ஒரு கருத்து சொன்னா அதுக்குரிய பதில் சொல்ல வேண்டிய அனுமதி எனக்கு இருக்கு.
நீங்க ஒரு ஆளை கதைக்க விட்டு போட்டு அதுக்குரிய பதில் சொல்ல வேண்டாம். இந்த மண்ணு தான் எங்க அப்பா உயிரை கொடுத்தா இந்த கணக்கு இல்ல இல்ல நீங்க செய்யற ஒரு மாபெரும் உங்களோட பிரச்சனை உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. என்னோட எந்த பிரச்சனை இல்லையே. இது வந்து இயற்கை பிரச்சனை. இது ஒவ்வொரு விடுதலை போராட்டம் இருக்கிற பிரச்சனை. ஐயா பேச இயலாது. நீங்க பேசலாம் அவ்வளவுதான். இல்ல நீங்க ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. நீங்க மைக் ஓஃப் பண்ணது முதலாவது பிள்ளை. யாரை கட்டிங்க மைக் ஓஃப் பண்ணீங்க? நீங்க என்னுடைய மைக் ஓஃப் பண்றது உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல? எந்த எந்த சிறப்பு எடுத்துக்காட்டு வங்க இருக்குது? இல்ல இல்ல நீங்க போய் சிறப்பு எடுத்துக்காட்டு. ஐயா நீங்க இல்ல முதல்ல அது இல்ல இல்ல நீங்க நீங்க ஐயா இதுதான் லாஸ்ட் ஓடிங் கூட்டத்தை அடுத்த அஜெண்டா பிரகாரம் கிளிநொச்சி மாவட்ட